நேரம் முடிச்சிட்டு இருந்தா எப்படி? நல்லா தூங்குனா தானே முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்லன்னா டல் ஆயிரும்ண்ணே. இல்லப்பா, ஏதோ யோசனை. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்படி வந்து உட்கார்ந்துட்டேன். என்ன யோசனை? ஒண்ணும் இல்லப்பா, ஏதேதோ தோணுது. என்னன்னு சொல்லுங்கண்ணே. நான் இப்படி கேட்கறது நீங்க என்ன கேட்டாலும் நான் சரியா தான் எடுத்துப்பேன். நீங்க கேளுங்க. இல்லப்பா, நீ அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவ. எனக்கு கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லுவ. இப்ப சந்தா இந்த வீட்டுக்கு வர்றதுனால, நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டியே? ஏன்னா இப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, நீ அடிக்கடி இத சொல்லியிருக்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ போனா, பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் ராசி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்க. அது ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிருப்பேண்ணே. அப்போ இந்த வீட்டை விட்டு போக மாட்டியாப்பா? என் கல்யாணம் நடக்கிறதுனால நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்காமலே கூட இருந்துருவேன்ப்பா. அண்ணே, என்ன பேச்சு இது? அப்படிலாம் போக மாட்டேன்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். நிஜமாதான் சொல்றியாப்பா? சத்தியமா போக மாட்டேன். ஆனா அப்ப இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லன்னு. உங்களை விட்டுட்டு, இந்த வீட்டை விட்டுட்டு, சோழனை விட்டுட்டு நான் போகணும்னு நினைச்சதே இல்ல. போதும்பா, இது போதும். அதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? ஆமாப்பா. அதனால இந்த எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு. சரி, நீங்க போய் தூங்குங்க. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப கவலைப்படுற விஷயமா இது? கீழே விழுந்ததை எடுக்க வந்த மாதிரி இல்லையே. பின்ன நீங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டு நினைச்சியா? நான் இதை எடுக்க தான் வந்தேன் இல்ல. ஓ, ஒட்டு கேட்டீங்க. இல்லங்கற இப்ப நாங்க பேசுறத நீங்க கேட்கல. அப்படின்னு சொல்லிட முடியாது. சோழனை விட்டு போக மாட்டேன்னு நீ சொன்னது மட்டும் லைட்டா கேட்டுச்சு. என்னை விட்டு உன்னால போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் ஈஸியா போவேன். சும்மா சொல்றேன். இதுக்கெல்லாம் நிறைய செலவா இருக்குமேப்பா. போட்டோகிராஃபர், சாப்பாடு, இன்விடேஷன், இப்ப தாலி. எதுக்கு இவ்வளவு செலவு? ஏன்னா அதுக்காக தாலி இல்லாம கல்யாணம் பண்ண முடியுமா? கரெக்ட் தான்டா. தாலி மட்டும் வாங்கி மிச்ச செலவெல்லாம் குறைச்சிருக்கலாம்ல. செலவை குறைச்சு கல்யாணம் பண்ணணும் நீ நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு உங்க கல்யாணத்தை சிறப்பா பண்ணணும் இருக்குன்னு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் நடேசன், எஸ். உங்களை தான் கேக்குறேன். நீங்க சொன்னதை நம்பி தாலி மட்டும் தான் வாங்கி